இன்னைக்கு கிங்ஸ்லியோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். அவன் தான் அம்மா பாஸ்தா வேணுமா எனக்கு லஞ்சுக்குன்னு கேட்டிருந்தான். ஸோ அதனால அவனுக்கு சீஸ் போட்டு பாஸ்தா ரெடி பண்ணி அதுதான் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். நானுமே வந்து லஞ்ச் எதுவுமே ரெடி பண்ணல. ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து பாஸ்தா வச்சு நம்ம சாப்பிட்றலாம். ஏன்னா நிறைய தான் பண்ணியிருந்ததுனால ஆஃப்டர்நூனுக்கு நான் அதையே வச்சுக்கிட்டேன். ஸோ அவனுமே வந்து ஊட்டி விட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு. ஈவினிங் வந்து சீக்கிரமாகவே டின்னருக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து இட்லி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். திடீர்னு வந்து வடை சாப்பிடணும் போல் ஒரு கிரேவிங்ஸ் மாதிரி வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலான்னு அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே நான் வடை எல்லாமே செஞ்சது கிடையாது. அப்படியே செஞ்சாலும் அம்மா வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டக்குன்னு போட்டு ரெடி பண்ணி சாப்பிட்ருவேன். இன்றைக்கி வந்து நானே மாவு எல்லாமே அரைச்சி பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே நல்லா தான் வந்தது. ஆனால் அந்த வடை தான் தட்டி போட தெரியல. ஸோ கட்லெட் மாதிரி போட்டு பண்ணியிருந்தேன். இருந்தாலுமே நல்லா தான் வந்திருந்தது. கொஞ்சமாக பருப்பு போட்டதுனால ஒரு 6 வடை கிட்ட தான் வந்திருந்தது. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சாச்சு. இதே மாதிரி நாளைக்கு பார்க்குறேன். பாய்.